ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் சில்லி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா. ஏன் மீடியம் சைஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி 4 பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கோங்க. நான் தக்காளிலேயே அந்த மீடியம் சைஸ்லேயே பாதி தான் எடுத்திருக்கேன், மீதி பாதி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பிரெட்டை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்படி பண்ணுறப்ப எண்ணெய் வந்துட்டு ரொம்ப இழுத்துருச்சுங்க பிரெட்டுக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி எண்ணெய் இழுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேனோ இல்லை தோசைக்கல்லோ யூஸ் பண்ணி அதை டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் வடச்சட்டி போட்டுக்கோங்க. அந்த வடச்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்தெடுத்ததுக்கப்புறம் தக்காளியும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சோயா சாஸ் நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இந்த ரெண்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சில்லி போட்டிருக்கேன், ஸோ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரெட்ஸ் நீங்கள் இது பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே போட்டு கிளறி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான பிரெட் சில்லி ரெடி ஆகிடுங்க. இது நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. டாடா, பை பாய்.